10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 இரண்டாவது கணக்கை பார்க்குறோம். f defined from a tends to b என்ற சார்பானது f of x equal to x by 2 minus 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு a equal to 2, 4, 6, 10, 12, b equal to 0, 1, 2, 4, 5, 9 ஆக இருக்கும்போது சார்பு f-ஐ பின்வரும் முறைகளில் குறிக்க, அதாவது வரிசை ஜோடிகளின் கணம், அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம் ஆகிய 4 முறைகளில் இதனுடைய மதிப்புகளை எடுத்து எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள சார்பு f of x என்ன கொடுத்துருக்குறாங்க? x by 2 மைனஸ் 1. அந்த சார்பை எடுத்து எழுதிடுறோம். a மற்றும் b ஆகிய 2 கணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பானது a tends to bன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் ஏயில் இருக்கக்கூடிய மதிப்புகளானது எக்ஸின் மதிப்புகளாகும். பியில் இருக்கக்கூடிய மதிப்பானது f of xல் இருக்கக்கூடிய மதிப்பாகும். ஏயில் இருக்கக்கூடிய மதிப்பானது எக்ஸின் மதிப்பு, பியில் இருக்கக்கூடிய மதிப்பானது ஒய். ஒய்ங்கிறது என்ன? f of x அதனுடைய மதிப்புகளாகும். அப்போ எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்து ஒய்யோட மதிப்பு f of xோட மதிப்பு என்னான்னு முதல்ல கணக்கிடணும். a என்ற கணத்தில் 2, 4, 6, 10, 12 ஆகிய 5 மதிப்புகள் இருக்குது. அந்த மதிப்பை எக்ஸுக்கு பதிலாக நம்ம பிரதியிடுறோம். x ஈக்குவல் டு முதல் மதிப்பு என்ன? 2 எனும் பொழுது f of x xல் எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு கொடுக்குறோம். 2ன்னு x by 2 மைனஸ் 1ல் பிரதியிடுறோம். 2 by 2 மைனஸ் 1. 2ஐயும் வகுத்துறோம். ஒரு முறை வரும். அப்போ என்ன மதிப்பு? 1 மைனஸ் 1 0. அடுத்து x ஈக்குவல் டு 4 எனும்போது f of x எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு கொடுக்குறோம். 4 by 2 மைனஸ் 1. இதை வகுத்துறோம். 4ல் 2 முறை 2. அப்போ என்ன மதிப்பு? 2 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. அடுத்து x ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. 6ன்னு f of xல் பிரதியிடுறோம். f of 6 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 6 by 2 மைனஸ் 1. 1 2 3 2 6. 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. அடுத்த மதிப்பு எக்ஸுக்கு 10. x ஈக்குவல் டு 10 எனில் f of x எக்ஸுக்கு பதிலாக 10. அப்போ 10 by 2 மைனஸ் 1. 1 2 2 10. 5 மைனஸ் 1. 5 மைனஸ் 1 மதிப்பு என்ன? 4. அடுத்ததாக x ஈக்குவல் டு 12 அப்படின்னு இருக்குது. f of xக்கு பதிலாக 12ன்னு கொடுக்குறோம். 12 by 2 மைனஸ் 1. 1 2 6 2 12. இப்போ 6 மைனஸ் 1 என்ன மதிப்பு? 5. கிடைத்த மதிப்புகளை எந்தெந்த வகையில் நம்ம எடுத்து எழுதணும்னு பார்க்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்குறாங்க? வரிசை ஜோடிகளின் கணம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வரிசை ஜோடிகளின் கணம் இதை எழுதிடுறோம். வரிசை ஜோடிகளின் கணத்தில் இதனுடைய மதிப்பு எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுக்குறப்போ ஒய்யோட மதிப்பாக நமக்கு என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறத எடுத்து எழுதுகிறோம். எக்ஸுக்கு முதல் மதிப்பு என்ன? 2. எக்ஸுக்கு 2 அப்படின்னு பிரதியிடுறப்ப f of xோட மதிப்பு என்ன? 0. அடுத்த மதிப்பு 4, 1. 6ன்னு கொடுக்குறப்ப 2. 10, 4. 12, 5. இதை கணத்தில் எழுதிடுறோம். வரிசை ஜோடிகளின் கணம் முடிஞ்சது. இரண்டாவது சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்கிறாங்க? அட்டவணை முறையில் இதனுடைய மதிப்பை எடுத்து எழுதணும். அட்டவணை முதல்ல எக்ஸோட மதிப்பை எழுதிடுறோம்.
கீழே ஒய்யோட மதிப்பு. ஒய் அப்படிங்கிறது என்ன? எஃப் ஆஃப் எக்ஸு. எக்ஸில் என்னென்ன மதிப்புகள் வழங்கியிருக்கிறோம்? 2, 4, 6, 10, 12 ஆகிய மதிப்புகளை எக்ஸுக்கு கொடுக்குறப்ப எஃப் ஆஃப் எக்ஸில் என்னென்ன மதிப்புகள் கிடச்சிது? 2ன்னு பிரதியிடுறப்ப எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 0, 4ன்னு கொடுக்குறப்ப மதிப்பு 1, 6ன்னு வழங்குறப்ப மதிப்பு என்ன? 2, 10ன்னு கொடுக்குறப்ப மதிப்பு 4, 12க்கு 5. மூன்றாவது சப்டிவிஷன் அம்புக்குறி படம். அம்புக்குறி படத்தில் முதல் கணத்தில் ஏவோட மதிப்புகள் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டாவது கணத்தில் பியோட மதிப்புகள் கொடுத்துருக்குது. ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எக்ஸு, பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒய், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு. ஏ என்ற கணம் பி என்ற கணத்தின் உறுப்புகளை 2 நீள்வட்டத்தில் எடுத்து எழுதிடுறோம். ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 2, 4, 6, 10, 12. இது ஏ. இதே போல் பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை எழுதிடுறோம். பி என்ற கணத்தில் இருக்கக்கூடிய மதிப்புகள் 0, 1, 2, 4, 5, 9 ஆகிய மதிப்புகள் பி என்ற கணத்தில் இருக்குது. இதையும் ஒரு நீள்வட்டத்தில் குறிச்சிடுறோம். பி. எந்தெந்த எண்களுக்கெல்லாம் நமக்கு உறவு இருக்குது? 2ன் மதிப்பா எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்குறப்ப எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன கிடச்சது? 0. அது அம்புக்குறியில் குறிப்பிட்டுறோம். எக்ஸுக்கு 4ன்னு பிரதியிடுறப்ப எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு 1, 6, 2, 10ன்னு கொடுக்குறப்ப எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு என்ன? 4, 12ன்னு கொடுக்குறப்ப எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு 5. இதை குறிச்சிடுறோம். இறுதியாக என்ன கொடுக்குறோம்? வரைபட முறையில் இதனுடைய மதிப்புகளை எடுத்து எழுதுகிறோம். வரைபடம். எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் குறிக்கணும். எக்ஸு ஒய் மையப்புள்ளி 0. எக்ஸின் மதிப்புகளை 2, 4, 6ன்னு 2, 2 அலகுகளாக எடுக்கலாம். கேள்வியிலே அப்படி தான் கொடுத்துருக்கு ஏ என்ற கணத்தின் மதிப்புகள். அப்போ 2, 4, 6, 8, 10, 12. ஒய்யின் மதிப்புகளை ஒன்றொன்றாவே எடுத்துடலாம். 1, 2, 3, 4, 5, 6. இதில் இருக்கக்கூடிய மதிப்புகளோட எடுத்து எழுதிடுறோம். எக்ஸுக்கு நம்ம 2ன்னு கொடுத்தப்போ ஒய்யோட மதிப்பாக என்ன கிடச்சது? அந்த புள்ளியை மார்க் பண்ணிடுறோம். எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தப்போ ஒய்யோட மதிப்பு என்ன? 0வே தான். அப்போ எந்த இடத்துலையும் மூவ் ஆகாது. புள்ளியை மார்க் பண்ணிடுறோம். 2, 0. எக்ஸுக்கு 4ன்னு கொடுக்குறப்போ ஒய்யோட மதிப்பு என்ன? 1, 4, 1. எக்ஸுக்கு 6ன்னு பிரதியிடுறப்ப எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு 2, புள்ளி 6, 2. 10ன்னு பிரதியிடுறப்ப 4, 10, 4. 12ன்னு கொடுக்குறோம். ஒய்யோட மதிப்பு 5, 12, 5. வரைபடத்தில் கொடுத்துட்டோம். தேங்க்யூ.